இலங்கை அரசியலில் திடீர் மாற்றம். அனுரவுக்கு முதல் வெற்றி. எதை பத்தி சொல்றேன்னு சொன்னாங்க, இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், 2024 9ஆம் மாதம் 23ஆம் திகதி இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பதவியேற்றார். இதுக்கு முதல்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இலங்கையிலேயோ வேற நாடுகளிலேயோ ஒரு ஜனாதிபதி பதவியேற்கின்ற பொழுது என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றைக்கும் பார்த்திருப்பீங்க, ஒரு ஜனாதிபதி பதவி ஏற்றதையும் எந்த ஒரு இடத்திலையும் பட்டாசுகள் கொளுத்தாமல், பால்சோறுகள் கொடுக்காமல், ஆடம்பர செலவுகள் இல்லாமல் ஒரு மிக எளிமையான முறையில இந்த பதவியேற்பு நடைபெற்ற விஷயம் நம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை வச்சு நாடு முழுவதிலும் அங்கங்கே மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இதுவே அனுரவின் முதல் வெற்றி என்று ஊர் தரப்பினரும் கருத்து தெரிவிச்சு வராங்க. அந்த செய்தி ஒன்று அப்படி இருக்க, இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. லசந்த விக்ரமதுங்கவின் மகள் புதிய ஜனாதிபதியிடம் விடுத்துள்ள வேண்டுகோள். 15 ஆண்டு காலத்துக்கு முதல்ல என்னுடைய தந்தை படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்க மனதளவில் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இதுவரைக்கும் எனக்கு அதுக்கு எந்த விதமான ஒரு நீதியும் கிடைக்கப்பெறவில்லை. உங்களிடம் நிச்சயமாக நான் கேட்கின்ற ஒரு உதவி, என்னுடைய தந்தைக்கு நடந்த அந்த ஒரு கொடூரமான செயலுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்று சொல்லி லசந்த விக்ரமதுங்கவின் மகள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். அந்த ஒரு செய்தி அப்படி போக, மாலைத்தீவுடன் கைகோர்க்க அனுரகுமாரவுக்கு அழைப்பு விடுத்துள்ள மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மோயஸ். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு என்னுடைய வாழ்த்து செய்தியை தெரிவிக்கின்றேன். எமது 2 நாடுகளும் ஒற்றுமையாக செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பை விடுவித்திருக்கிறாரு. அதுக்கு பதிலாக அனுரகுமார திசாநாயக்கவும் பதில் அளிச்சிருக்கிறாரு. நிச்சயமாக இதுக்கு முதல்ல எமது நாடு 2ம் எப்படி ஒற்றுமையாக இருந்ததோ அதே போன்று நிச்சயமாக தொடர்ச்சியாக எமது 2 நாடுகளும் இருக்கும் என்று அதில் எந்த சந்தேகம் இல்லை என்று சொல்லி அவர் அதுக்கு பதில் அளிச்சிருக்கிறார். அந்த ஒரு செய்தி அப்படி போக, இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. திடீரென மாயமான தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் மனைவிகள் நடந்தது என்ன என்று ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆகுவதற்கு முதல்ல மேடைகளில் பேசுகின்ற பொழுது அவர் பேசிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாங்க, ஊழல் அரசியல்வாதிகளுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் என்ற விஷயத்தை அவர் அங்கங்கே அப்பப்போ சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்ட அரசியல்வாதிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, வாக்குகள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுதே தனது மனைவிமார்கள் பிள்ளைகளை தலைமறைவாக்கி விட்டார்கள். அதாவது வாக்குகள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுதே விமான நிலையத்தை நோக்கி பல சொகுசு வாகனங்கள் வேகமாக சென்றதை மக்கள் அவதானிச்சிருக்கிறாங்க. அதை காணொலியாகவும் பதிவு செய்திருக்கிறாங்கன்றது ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. துபாய் நாடுகளுக்கும் சிங்கப்பூர்களுக்கு இந்தியாவுக்கு தனது மனைவிமார்கள் பிள்ளைகளையும் அங்கங்கே அனுப்பி வைத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த செய்திகளுடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் யாராச்சும் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, மறக்காம இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்ச்சியாக நான் புது செய்திகளை போடுவேன். நிச்சயமாக அந்த நேரத்தில் என்னுடைய செய்தி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ். நன்றி.